தாவேகா மகளிரணி தலைமை என்ற பெயரில் தேனி கலெக்டர் அலுவலகம், அரசு மருத்துவமனைக்குள் சென்று ஆய்வு செய்வது போல் ரீல்ஸ் எடுத்து பதிவிடுவதால் சர்ச்சை. மகளிரணி தலைமை என்று யாரையும் நியமிக்கப்படவில்லை என்றும், கட்சி பெயரை கூறி அரசு அலுவலகங்களுக்குள் செல்பவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தேனி தமிழக வெற்றிக் கழக வடக்கு மாவட்ட செயலாளர் அறிக்கையை வெளியிட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகியாக இருப்பவர் அஜிதா தெய்வேந்திரன். இவர் தன்னை தேனி வடக்கு மாவட்ட மகளிரணி தலைமை என கூறி அரசு அலுவலகங்களுக்கு சென்று அதிகாரிகளை சந்தித்து வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியருடன் சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்தும் விதமாக ரீல்ஸ் பதிவிடுவது, மகளிர் குழு சந்திப்பு, விவசாய சங்க பிரதிநிதிகள் கோரிக்கைகளை கேட்டறிந்து அதனை சமூக வலைதளத்தில் ரீல்ஸ் பதிவிடுவதில் தீவிரம் காட்டி வருகிறார் இந்த அஜிதா தெய்வேந்திரன். குறிப்பாக தேனி வடக்கு மாவட்ட மகளிரணி தலைமை என்று தன்னை குறிப்பிட்டு விவசாயிகள் சங்கம், மகளிர் குழுக்கள் கோரிக்கைகள் கேட்டறிந்ததாக தமிழக வெற்றிக் கழக தலைமையை டேக் செய்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிடும் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். மேலும் தேனி அரசு மருத்துவமனை எம்எல்ஏக்களின் ஆய்வின் போது அவரோடு சென்று ஆய்வு செய்தது போல் அதையும் ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற அரசு அலுவலர்களுக்கு சென்று ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிடுவது சர்ச்சையை உருவாக்கியுள்ள நிலையில் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, தேனி வடக்கு மாவட்ட மகளிரணி தலைமை என்று அதிகாரப்பூர்வமாக யாரையும் நியமிக்கப்படவில்லை என்றும், மாவட்ட மகளிரணி என்ற பெயரில் அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள் ஆகியவற்றை அணுகக்கூடாது. கட்சி பெயர் மற்றும் பொறுப்புகளை தவறாக பயன்படுத்துவது விதிமீறலாகும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனது அறிக்கையில் எச்சரித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மக்கள் பிரதிநிதி இல்லாத தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் அரசு அலுவலகங்களுக்குள் சென்று ஆய்வு நடத்துவது என புகார்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நிலையில் தேனி மாவட்டத்திலும் இதுபோன்ற சர்ச்சை கிளம்பியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.